இதெல்லாம் வேணுன்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராக்கு அப்புறம் இப்போ ஒரு இயக்குனர் வந்து பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சமீபத்தில நயன்தாரா அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த இன்டர்வியூல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து 3 மங்கீஸ் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது வலைப்பேச்சில இருக்க அந்ததன் அவங்க டீம் எல்லாரையும் வந்து மென்ஷன் பண்ணி, இவங்கலாம் வந்து இந்த மாரி அன்வான்டடாவும் இந்த காப்பிரைட் இஷ்யூலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து 3 மங்கீஸ் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் அந்த பேசின அந்த வேர்ட் வந்து ரொம்பவும் கொந்தளிச்சது. அதே மாரி அவங்க மென்ஷன் பண்ணியே வந்து அந்த வலைப்பேச்சில இருக்க டீம தான் வந்து மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது பெரிய கான்ட்ரோவர்சியா மாறுச்சுன்னு சொல்லும். அதே மாரி அவங்க என்ன அதில பேசினாங்க அப்படின்றது வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ அதாவது தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்ணதுனால வந்து ஒரு சைடு வந்து தனுஷ் அவர்களும் வந்து காப்பிரைட்டுக்காக வந்து 10 கோடி கேட்ட விஷயமும், அத வந்து பதில் சொல்ற விதமா வந்து நயன்தாரா அவர்கள் விட்ட லெட்டர் பேட் அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறுனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் அத பத்தி கேஸ் போட்ட விஷயத்தெல்லாம் வந்து வலைப்பேச்சில வந்து அவங்க எல்லாம் பேசினாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அவங்க பேசினபோது இந்த மாரி காப்பிரைட் இஷ்யூலாம் இருக்கு அப்படின்றத பேசினாங்க அப்படின்றது வந்து அத மென்ஷன் பண்ணி வந்து நயன்தாரா அவர்கள் ஒரு ட்ரால் பண்ணி பேசினாங்க. இந்த 3 மங்கீஸ் வந்து இப்படி பேசுறாங்க. என்ன விஷயம் ஏது நடக்குதுன்னு தெரியாமயே வந்து அவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத அவங்க மேல அவ்வளோ பெரிய ஆக்கமாவே நிறைய விஷயத்த வந்து இன்டர்வியூல நயன்தாரா அவர்கள் சொன்னத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீபத்தில வந்து டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடந்துச்சு. அதுல வந்து 96 மற்றும் மையழகன் எடுத்த பிரேம் அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூலயும் வந்து அவரும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொன்னாரு. பட் அந்த விஷயத்துல அவர் என்ன மென்ஷன் பண்ணி சொன்னார்னா வந்து அதே மாரி 96 படத்துல வந்து இளையராஜாவோட சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இளையராஜா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது கூட காப்பிரைட் வந்து இளையராஜா அவர்கள் கேட்கல. ஸோ அப்படின்றது வந்து அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதே விஷயம் இத மாரி யூடியூப்ல வந்து சிலர் வந்து இதெல்லாம் பேசுறாங்க. ஏன் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஏன் இப்போ நயன்தாரா வந்து தனுஷோட படத்துல வந்து அந்த 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்ணதுக்கு மட்டும் நயன்தாரா அவர்கள் காப்பிரைட் கேட்டிருந்தாங்க. இதே 96 படத்துல வந்து அந்த இளையராஜா சாங் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏன் இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கேட்கல. அதாவது டைரக்டர் பிரேம்குமார் வந்து வலைப்பேச்சியை தான் வந்து தாக்கமா பேசிட்டு இருக்காரு. நயன்தாராவும் வந்து வலைப்பேச்சியை வந்து திட்டினாங்க. இப்போ வந்து பிரேம்குமார் அவர்களும் வந்து வலைப்பேச்சியை திட்டுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நெட்டிசன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா வந்து இதுல வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லயே நிறைய ட்வீட்லயே கமெண்ட் செக்ஷன்லயே வந்து வலைப்பேச்சில இருக்க அந்ததனே வந்து ஒரு 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 விஷயத்த வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அதாவது நயன்தாரா அவர்கள் சொன்னது எங்களை தான் சொன்னாங்க கரெக்ட். பட் ஆனா டைரக்டர் வந்து பிரேம்குமார் எங்களை சொல்லல. அவர் யாரையோ மென்ஷன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத அவங்க தரப்புலயும் வந்து இந்த விஷயம் பேசப்படுதுன்றது முக்கியமா இருக்கு. ஸோ இந்த காப்பிரைட் விஷயம் வந்து எல்லாரும் வந்து ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்கன்றதும் அதே மாதிரி வலைப்பேச்சை வந்து எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணி எல்லா விஷயத்த பேசுறதும் ஒரு வழக்கமா ஆயிடுச்சுன்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்தும் சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.